friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம பேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தூசியை வச்சு 2 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அகெயின் இன்னொரு ஸ்டிச் என்ன அப்படின்னா லேசி டேசி ஸ்டிச், அந்த ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கு நான் நார்மல் மிஷின் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கிறேன். அப்புறமா ஜர்தூசிக்கு யூஸ் பண்ணுறேன் அயன் நீடில். ஓகேவா, அப்புறமா ஜர்தூசியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த லெவலில் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் சிங்கிள் கட் தான் கொடுக்கணும், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கு எப்போ மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீடில் கீழே விட்டு த்ரெட் வெளியில் எடுத்துக்கிறோம். ஒரு பேக் ஸ்டிச், எந்த ஸ்டிச் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு ஜர்தூசியை உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்து ப்ரீவியஸாக போட்ட ஜர்தூசியை ஒரு தள்ளிக்கோங்க. முன்னாடி ஒரு தள்ளிட்டு ஹாஃப் லெவலில் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், மறுபடி இன்னொரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுறோம், சரியா? அகெயின் மறுபடியும் அதை ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதே தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா, ப்ரீவியஸாக போட்ட நம்ம ஜர்தூசியை மட்டும் லைட்டாக இப்படி ஒரு தள்ளிட்டு அதை ஒட்டி ஹாஃப் போர்ஷனில் ஒரு செயின். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுறோம், சரியா? இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி என்ன பண்ணுறோம், நார்மலாக எப்பவும் கொடுக்குற ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே ரிவர்ஸில் வாங்க, ஹாஃப் போர்ஷனில் இப்படி ஒரு தள்ளிட்டு அதை ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே ரிவர்ஸில் வாங்க. இதை தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து ஜர்தூசியோட ஹாஃப் பொசிஷனில் ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் தான், நம்ம அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதே தான் நம்ம ஃபுல்லும் கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு நம்ம லாக் போட்டுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஜர்தூசி ஸ்டெம் ஸ்டிச்சில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம நார்மலாக த்ரெட்டில் எப்படி போட்டோம் அதே சேம் ப்ராசஸ் தான் இதில் ஜர்தூசி இன்சர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் ப்ரீவியஸாக போட்ட ஜர்தூசியோட ஹாஃப் பொசிஷனில் ஸ்டிச் கொடுங்க. லைட்டாக ஒரு தள்ளிக்கோங்க. உங்களுக்கு அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்டரில் கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது ஒரு பார்டரில் கொடுக்கலாம். நீங்கள் யூ ஷேப்பில் போட்டுட்டு இதே டிசைனில் நீங்கள் பார்டரில் கொடுக்கலாம். யூ ஷேப்பில் எந்த ஷேப்லனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஸ்டிச் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேசி டேசி ஸ்டிச் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லேசி டேசி ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன், இந்த மாதிரி. உங்களுக்கு பெட்டல்ஸ் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, இதை விட கம்மியாகவும் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 6 கூட போடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பெட்டல்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ 8 போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்ட் கொடுத்துருக்கிறது இருக்குதுன்னா, நம்ம இதில் ஸ்டோனும் 3 mm 4 mm ½ mm ஏதாவது வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த சின்ன கேப். ஓகேவா, இதில் வந்து நம்ம அந்த ஸ்டிச்சஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நார்மல் கையூசி தான் எடுத்திருக்கோம், சரியா? சைஸ் நம்பர் 10. அதில் வந்து நீடில் நான் வந்து த்ரெட் கோர்த்து வச்சுருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பெட்டல்ஸோட லெவல் பொறுத்து நீங்கள் வந்து அதோட சைஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். 1 இன்ச் 1.5 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் நம்ம மேலே ஒரு ஸ்டிச் கொடுப்போம். அதுக்கு வந்து அதிலேருந்து இப்போ 1 இன்ச் எடுத்திங்கன்னா 1/2 இன்ச் அந்த மாதிரி கணக்கு பண்ணி குறைச்சி எடுத்துக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பெட்டலை எடுக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல இருந்து த்ரெட் வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு ஜர்தூசியை நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல நீடியில் ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணோமோ சேம் அதே இடத்துல நீடியில் பக்கத்தில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு பெட்டலை ஒட்டி ஒரு ஸ்டிச் கொடுக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பெட்டல்ஸையும் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். சரியா? இப்போ இந்த பெட்டலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இது. ஸோ இதிலிருந்து மறுபடி நம்ம வந்து அகெயின் இன்னொரு பெட்டலை ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு மறுபடியும் ஒரு ஜர்தூசியை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோமோ சேம் அதே இடத்துல நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அகெயின் இந்த எட்ஜில் மறுபடியும் ஒரு ஸ்டிச் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லா பெட்டல்ஸையும் ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒவ்வொரு ஜர்தூசியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்திங்களோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு பெட்டலோட எட்ஜிலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். இதே மாதிரி எல்லாம் நமக்கு வந்து 8 பெட்டல்ஸ் தேவைப்படுது. இந்த 8 பெட்டல்ஸ்லையுமே நம்ம ஸ்டிச் கொடுக்கும். ஸ்டிச்சஸ் சேம் தான். ஓகேவா? ரொம்பவும் பிடிச்சி நீங்கள் த்ரெட்டை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா ஸ்டிச்சஸோட அதாவது பெட்டலோட லெவல் கம்மியாகும். அதே மாதிரி த்ரெட் ரொம்ப லென்த்தியாக எடுக்காதீங்க, சிக்கல் விழ வாய்ப்பு இருக்குது. எதனால நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரியும் நீங்கள் இதுவே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட முடிச்சிக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டரில் ஸ்டோன் வெட்டி நம்ம வந்து இந்த இதை முடிச்சிக்கலாம். பாருங்கள், இதில் இந்த ஸ்டோன் இல்லை, எந்த ஸ்டோன்னாலும் ஒட்டி இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிக்கலாம். நம்ம இதில் இன்னொரு ஸ்டெப்பும் பண்ண போகிறோம். இப்படி இதுவும் ஒரு மெத்தட், இதிலே இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன். இதோடு முடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு லேசி டேசி ஸ்டிச். இன்னொரு இதிலே இன்னும் நிறைய டைப்ஸ் பண்ணலாம். அதில் ஒரு டைப் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி சென்டரில் நான் ஸ்டோன் கொடுத்த மாதிரி நீங்கள் 3mm 4mm எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹாஃப் போர்ஷனில் நம்ம வந்து ஜர்தூசியை கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தூசி ப்ளஸ் ஜம்கியை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பெட்டலில் இருந்து அதோட ஹாஃபில் இருந்து கரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஜமிக்கியை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு ஜர்தூசியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஜமிக்கி வைக்கிறோம். ஒரு ஜமிக்கியை வச்சு ரொம்ப லென்த்தியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பக்கத்துலேயே வைங்க. வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் கொடுக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பெட்டல்ஸ்லையும் நம்ம கொடுத்துட்டு பார்ப்போம்.
இதே மாதிரி தான் நம்ம எல்லா பெட்டல்ஸ்லேயும் கொடுக்க போகிறோம். இதோட ஹாஃப்லேருந்து ஒரு ஜர்தூசி ஒரு ஜமிக்கி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததோட லெவல்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஜர்தூசியை சைஸை. சரியா? ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு பெட்டல்ஸோட ஹாஃப் போர்ஷன்லேருந்து ஒரு ஜர்தூசி வச்சுட்டு அதை ஒட்டி ஒரு ஜமிக்கி வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க, வேறு எதுவுமே இல்லை. இதே மாதிரி அதாவது அந்த 8 பெட்டல்ஸ்லையுமே சென்டர்லேருந்து ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஜமிக்கி கொடுத்து இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். வேறு எதுவுமே பண்ணலாம். நீங்கள் இதிலேயே சென்டரில் ஒரு 3 mm ஆர் 4 mm கூட கொடுக்கலாம். அது இன்னுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ் கிடைக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ப்ளவுஸ் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளாக விடுறதா இருந்தால் இந்த மாதிரியே விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்க போகிறீங்கன்னா இதோட ஹாஃப்லேருந்து எடுத்து ஒரு ஜர்தூசி ஒரு ஜம்கி வச்சுருக்கேன். நீங்கள் அது இதுக்கு இடையில ஒரு 3 mm 4 mm அதாவது இந்த ஜர்தூசி நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 3 mm 4 mm ஏதாவது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஜம்கியை வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நடுசில் ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்ட போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் உங்களுக்கு சொல்லி தந்தது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து த்ரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப லென்த்தியாக எடுக்க வேணாம். ஓகேவா? கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா த்ரெட் வந்து சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானே போடும்போது பார்த்துருப்பீங்க சில நேரம் சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.